பிள்ளை வரம் தரும் பிள்ளையார் சுலோகம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வாருங்கள் இந்த இதில் வந்து நம்ம காலையே சொன்னேன், பிள்ளை வரம் தரும் பிள்ளையார் மந்திரம் அப்படிங்கிறத நம்ம ஜோதிட கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம். அவங்க சமஸ்கிருதத்தில் அவங்க சிவாச்சாரியார்கள் வந்து ஒரு வகையில் விளக்கம் சொல்லுவாங்க. நம்மளுடைய ஜோதிடத்தில் நமக்கு எப்படி புரியுது? நமக்கு ஒரு ஜோதிடத்தில் ஒவ்வொன்றும் ஒரு அமைப்பு இருக்குல்ல. இப்போ தோடைய செவியனுக்கு ஒரு அமைப்பு விளக்கம், நம்மளாம் நமக்கு எப்படி விளக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து எடுக்கிறோம். இப்போ வந்து எல்லாரும் தெரிஞ்ச மந்திரம் தான். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயே சர்வ விக்னோப சாந்தையே அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மந்திரம் தான். ஒரு விளையாட்டு கூட எல்லாம் கிண்டல் கேலிக்கு ஈஸியாக சொல்லி தெரிஞ்சு மக்கள் மனசில் பதிஞ்ச மந்திரம் இது. சுக்லாம் படம் படம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு கூட பேசுவாங்க. என்னடா சுக்லாம் சொல்லிட்டு இருக்கிற, கோயில் பூஜை பண்ணிருக்கிற அப்படின்னு விளையாட்டு பேசுவாங்க. இது ரொம்ப ஒரு அற்புதமான மந்திரம். சுக்லம்னா என்னங்க? இந்த சுக்லாம் பரதரம் விஷ்ணும், விஷ்ணுவுடையது 3ஆம் இடம். புதன் வந்து 3ஆம் இடமா. சுக்லாம் பரதரம் பரதரம் இந்த பரம உலகத்துக்கு நம்ம தரக்கூடிய சுக்லாம் பரதரம் விஷ்ணும் 3ஆம் இடம். வீரியஸ்தானம் நமக்கு வேணுமா? விஷ்ணுங்கிறது 3ஆம் இடம், வீரியஸ்தானம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம். சசிங்கிறது யாருங்க? தாய்மை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம். சதுர் அப்படின்னா 4. 4வது ராசி எதுங்க? கடகம். சதுர்புஜம் பிரசன்னவதனம். தாயாக இந்த உலகத்தில் அவங்க வந்து பிரசன்னமாகறாங்க. எப்படிங்க? பிரசன்னம்னா என்னங்க? பிரசன்னவதனம் தாயே. அப்ப அவங்க பிரசன்ன ஆனதுக்கு அப்புறம் என்ன வருது? தாயே சர்வ விக்னோப சாந்தையே. தாயாக ஆகிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் தடை இருக்கோ இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா கட்டாயம் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? எப்படிங்க? தாயே சர்வ விக்னோப சாந்தியே. விக்னம்னா தடை, தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய மந்திரம். ஒவ்வொரு குழந்தை இல்லாத யாருக்காக இருந்தாலும் சரி, அவங்க இந்த மந்திரத்தை அவங்களுக்கு யோகமான நாளில் அவங்க சரியான நேரத்தில் நீங்கள் குறித்து கொடுத்தீங்க, செஞ்சு பண்ணீங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய ஒரு சக்தியை பெறுவாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் வந்தது. அடியன் வந்து உங்களுக்கு இங்கே பகிர்ந்துக்கிறேன். இது போல் அடுத்தது மௌனூரில் நம்ம பேசும்போது அங்கே ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுவோம். இதே மாதிரி இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்துக்கு கொஞ்சம் நிறையா பேசணும்னா ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். கால நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் டைம் ஆயிடுச்சு, போகணுங்கிறாங்க. சரி, நம்ம இருந்தாலும் நம்ம இங்கே பதிவு பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 செய்தி மட்டும் சொல்லிடுறேன். மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து காலபுருஷ லக்கணத்தையே எடுத்துக்குவோம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் விருச்சகம். இப்போ வந்து அவருக்கு 7ஆம் இடம் மனைவிக்கு 8ஆம் இடம் ரிஷபம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆணுக்கு வந்து 8ஆம் இடம் வந்து விருச்சகம், பெண்ணுக்கு 8ஆம் இடம் வந்து ரிஷபம். இப்போ இது இவங்களா. இப்போ மிருத்யுஞ்சய மந்திரத்துக்கு வந்து பார்த்தோம்னா அதுக்கு வந்து அனுகிரக நட்சத்திரம் வந்து 2 கொடுத்துருக்காங்க. மிருத்யுஞ்சயத்துக்கு 2 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீரிடம், இன்னொரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுசம். மிருத்யுஞ்சய மந்திரத்தினுடைய நட்சத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆயுள் ஸ்தானத்துக்கு உண்டான இடம் எது? நமக்கு 8ஆம் இடம். அப்போ அந்த 8ஆம் இடத்துல அதை நம்ம மிருத்யுஞ்சய மந்திரத்தை சரியாக இயக்கணும் அப்படின்னா நமக்கு கம்பல்சரி ஆயுள் ஆரோக்கியம் கூடும். அதே மாதிரி அது 8ஆம் இடங்கும் போது பார்த்தா இவங்களுக்கும் குடும்பஸ்தானம், அவங்களுக்கும் குடும்பஸ்தானம். இந்த 2ஆம் பாவம் இருவருக்கும் உண்டான 2ஆம் பாவங்கள் எல்லாம் நல்லபடியாக வேலை செய்யும். இந்த மிருத்யுஞ்சய மந்திர விழாவில் நம்மளுடைய கரூர் மகாவிஷ்ணு வைக்கக்கூடிய இந்த விழாவில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி செய்கிறோம். அதெல்லாம் வந்து கலந்துக்குங்க. மேலும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மிருத்யுஞ்சயை பற்றி இன்னும் கொஞ்சம் அருமையான விளக்கத்தை நம்ம சொல்லுவோம்.